கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, 13/12/2020 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படியா என்னுடைய சமூகத்தில் வருகிறேன். அப்பா, உங்களுடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக இவரை நிறுத்துகிறேன். என் தேவனுடைய வெளிச்சமானது இவருடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். இருளானது இவருடைய வாழ்க்கையை பற்றி பிடிக்காதபடிக்கு தேவ மகிமையினால் நிரப்புங்கப்பா. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நன்மை, விடுதலையும் ஆசீர்வாதம் இவருடைய வாழ்க்கையில் இருக்கும்படியா ஜெபிக்கிறேன். அப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இவருடைய பேரனை பெருமைப்படுத்துங்கப்பா. செல்லக்கூடிய இடத்திலெல்லாம் என் தேவனுடைய தேவதூதரில் இவரை தாங்கி நடத்தும்படி ஆசீர்வதிங்கப்பா. சங்கீதம் 85:12 படி கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று எழுதியிருக்கக்கூடிய வார்த்தையின்படி அப்பா, இன்றைக்கே நன்மை உண்டாகட்டும். இன்றைக்கு நன்மையானது இவருடைய வாழ்க்கையை தந்து ஆசீர்வதியும் கிருபை பழுகி பெருகட்டும். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நாம் இந்திய தேசத்திற்காய் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 13/12/2020 இந்திய தேசத்திற்காய் ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. இந்திய தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் இந்திய தேசத்தில் நன்மைகளை கொடுங்கப்பா. உம்முடைய கிருபையானது பழுகி பெருகும்படியாய் ஜெபிக்கிறேன்ப்பா. தேசத்தின் மீது நன்மை உண்டாகட்டும். கொரோனா வியாதியிலிருந்து ஜனங்களை நீர் விடுதலையாக்கும் அப்பா. இந்த தொற்று பரவாதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் முத்திரையிடுவீராக. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து ஒரு சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தினை தோப்பு கொடுக்கிறேன்ப்பா. அதோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, அல்லவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.